வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த காணொலியில் என்ன ராசி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, துலா ராசி பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. துலா ராசிக்கு 2024 எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே இந்த 2024 துலா ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா மிக அற்புத பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு பலன்கள் நம்ம பார்க்கும்போது கோச்சாரப்படியும் சரிங்க, கிரகநிலை அமைப்பு படியும் சரி, ரொம்ப அற்புத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போதும். துளாராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். எப்பவுமே ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், துளாராசினா ஒரு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட ராசி, ஒரு தராசு. அதாவது நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா மனசில் எதுவுமே வச்சுக்காமல் ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக தான் இந்த துளாராசிக்கு இருப்பாங்க. துளாராசி அதிபதி சுக்கிரனால இனிமையான பேச்சு, தன்னுடைய பேச்சு திறமையினால் எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்கும். இந்த 2024 நல்ல ஒரு அற்புத மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. 2023 பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், நம்ம மேலே நமக்கு ஒரு பயம், தொழிலில் தடங்கள், குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், உடல் உபாதைகள், இது மாதிரி எல்லாமே ஒரு தொந்தரவுகள் கொடுத்துட்டு வந்திருக்கும். இப்போ அந்த சூழ்நிலையில் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த 2024 நல்ல மாற்றங்கள் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி இருக்குங்க. 6ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு பகவான், 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்குங்க. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஒரு அற்புத பலன்கள், நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. ஏன்னா ஒரு பொருளாதாரம் நமக்கு நல்லபடியாக இருந்தால் தான், வருமானங்கள் நமக்கு நல்லபடியாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே மாறும். இப்போ 2023 பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா கேது பகவான் இருந்தனால உங்களால் ஒரு முடிவெடுக்க முடியாமல் தடங்கள், குழப்பங்கள், ஒரு தெரிஞ்ச விஷயங்களை கூட உங்களால் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரைஸ்தானத்தில் மாறுறதுனால, இப்போ இருக்கிறனால உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா நினச்சது சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே வரும். ஒரு புதிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயே வரும். அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள். இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே பார்த்திங்கன்னா கேது பகவான் இருக்கும்போது, உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது என்ன ஆகும்னா, குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்குங்க, குழப்பங்கள் கொடுத்துருக்கும். நல்லது பண்ண போனாலும் நமக்கு கெட்டதாக முடிஞ்சிருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது நல்ல முன்னேற்றங்கள் வரும். தொட்டது ஒரு பொண்ணாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். ஒரு எதில் நீங்கள் இறங்கி உங்கள் மேல் நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணாலுமே ஒரு வெற்றிகளை காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அதனால் இந்த 2023 முடிஞ்சு 2024 உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான். எப்பவுமே 6ஆம் இடத்துல ஒரு ராகு இருந்தாவே எப்பவுமே உங்களை சுற்றி ஒரு எதிர்ப்புகள் இருக்கும். அப்படி எதிரிகள் இருந்தாலும் கூட வெல்ல வேண்டிய திறமை உங்களுக்கு இருக்கும். யாராவது உங்ககிட்ட ஒரு சவால் விட்டாங்க, உங்கள் நண்பர்களாக இருக்கட்டுங்க, ரிலேட்டிவ்களாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், யாராவது உன்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு சவால் விட்டுட்டாங்கன்னா, நான் ஜெயிச்சே தீருவேன், என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் இறங்கி வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2024 உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. அது இல்லாமல் 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்குங்க. அப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே விலகுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடந்தே தீரும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு அற்புத திருமண வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு மாறும்போது தான் கொஞ்சம் தடுமாற்றங்கள் வரும். அது பார்த்திங்கன்னா பிற்பாதியில், வருஷத்தினுடைய பிற்பாதியில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா
இந்த குரு பயிற்சி வரும். அந்த குரு பயிற்சி வரும்போது உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற ஒரு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் சில தடங்கள் வரலாம். அந்த டயத்தில் மட்டும் நீங்கள் எது பண்ணாலும் யோசித்து நிதானமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களும் கண்டிப்பாக வரும். சொந்த தொழில் நீங்கள் பண்ணலாம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா சொந்த தொழில் நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இப்போ இதுக்கு முன்னாடி 2023 ஒரு அடிமை தொழில் ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னால் அங்கே ஒர்க் பண்ணவே முடியல, தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தேடி வந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு ஒரு தீர்வாக இது இருக்க போதுங்க. 2024 இடமாற்றங்கள் வரலாம், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரலாம், குடும்ப ஒற்றுமைகள் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா விநாயகரோட துளாராசிக்காரங்க விநாயகர் நல்லா வழிபாடுகளை பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு நாள் பெருமாளை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபாடுகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். செல்வாக்கு நிலைகள் கண்டிப்பாக உயர்ந்தே தீரும். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 2024 ஒரு அற்புத பலன்கள் தான் கண்டிப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், ஒரு வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், திருமணம், சொந்த தொழில், கடன் தொல்லைகள், இந்த ஹாஸ்பிட்டல் செலவு, விரயம், இது எல்லாமே விலகி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலங்கிறது கண்டிப்பாக இதை அமைச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆண்டு பலனுங்கிறது நம்ம பார்த்துட்ருக்குங்க. என்ன தான் ஆண்டு பலன் நம்ம பார்த்தாலுமே கூட நம்மளுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ஃபேவரபுளாக இருக்குங்க. இருக்கிறனால தன்னுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா, நடக்கக்கூடிய திசாபுத்திகளாக இருக்கட்டுங்க. ரெண்டாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் சுப கிரகங்களோட பார்வை இருக்கா, இல்லை நம்ம சுய ஜாதகத்தில் ஏதாவது கிரகநிலைகள் அமைப்பு சரியில்லாமல் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்திலேயே வந்து எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இப்போ ஒரு 2024 நமக்கு பிறகுதுன்னா நம்ம ஜனவரி பிப்ரவரியில் நம்ம முழுமையான ஜாதகத்தை வந்து நம்மளுடைய ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நவம்பர், அக்டோபர், டிசம்பர் இந்த டயத்தில் லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. அவள் பார்த்துட்டு ஐயோ இந்த வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது அவங்க நினைப்பாங்க. எப்பயுமே எல்லாத்துக்கும் ஒரு ஜாதகத்தில் யோக பலனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த யோக பலன்படி நீங்கள் போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச வாழ்க்கையும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த அமைப்பும் சரி, எல்லாமே உங்களுக்கு அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா துளாராசிக்காரங்க என்னைக்கு இருந்தாலும் வீண் போக மாட்டாங்க. 4 பேர் ஒரு நல்ல நிலைமையில் மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் கண்டிப்பாக உருவாகும். இந்த 2024 நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே அமையும். திருமண வாழ்க்கையாக இருக்கட்டுங்க, குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகளாக இருக்கட்டும், ஒரு அம்மா அப்பா வகையில் உறவினர்களாக இருக்கட்டுங்க, தொழிலும் சரி, இல்லற வாழ்க்கையும் சரி, இது எல்லாமே உங்களையே தேடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளாக தான் இந்த 2024 இருக்க போது. இது நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் கேட்டு உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் சொல்லி என்கிட்ட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.